இங்கே கோபியோட வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்து கோபியை என்கொயரிக்காக கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கோன்னா ராதிகாவோட அம்மாவும் இருந்துக்கிட்டு, என்ன நீங்கள் 2 பேர் திடீர்னு வரீங்க, என்கொயரின்னு கூப்பிட்டா எங்கள் மாப்பிள்ளை நாங்கள் அனுப்பணுமா? அப்படிலாம் அனுப்ப முடியாது. யார் சொன்னாங்க உங்களுக்கு? இந்தமாரி இவர் மேலே யார் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களும் இருந்துக்கிட்டு, இந்தமாரி பாக்கியான்னு ஒருத்தங்க இருக்காங்க, சொல்லப்போனால் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் கறியில் நீங்கள் வந்து கெட்டுப்போன கறியை கலந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாக அவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ராதிகாவோட அம்மாவுமே, அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் உடனே வரணுமா? நாங்கள் வர, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த போலீஸ்காரங்க இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அவருக்கு எதிரான ஆதாரங்கள்லாம் தெளிவா இருக்கு எங்க கிட்ட. சொல்லப்போனா அவரு இந்த மாதிரி கெட்டு போன சிக்கனை கலக்க சொன்னவருமே எங்க கஸ்டடியில தான் இருக்காரு. அவரையுமே நாங்கள் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால அவர் வந்து கண்டிப்பா கோபி வந்தால் தான் நிறைய உண்மைகளை சொல்ல முடியும்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. அதனால கண்டிப்பா இவரை நாங்கள் கூட்டிட்டு போய் தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே அங்கிருந்து கையை பிடிச்சி வெளியில் எடுத்துட்டு போறாங்க. அதே நேரம் இங்க மையுமே பார்த்து பயப்படுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா பின்னாடி வந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. ராதிகாக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா இவர் பண்ண தப்புக்கு இப்படி ஒரு தண்டனை பாக்கியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியா வீட்டில் பாக்கியா, செல்வி, அது மட்டும் இல்லாம இங்க செலியனோட ஒய்ஃப் ஜெனியும் சேர்ந்து வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கோபியை போலீஸ்காரங்க வெளியில எடுத்துட்டு வரதை பார்த்த உடனே ஜெனிலாம் பதறியே போயிடுறாங்க. அப்ப கோபியும் இருந்துகிட்டு, இருங்க நான் முதல்ல என் வக்கீல்கிட்ட பேசிட்டு தான் வர முடியும், நீங்க சொன்ன உடனே உங்க ஸ்டேஷனுக்கு வர முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போலீஸ் கூட அந்த ஜீப்ல ஏறதுக்கு அடம் பிடிக்கிறாரு. உங்க போலீஸ்காரங்களுமே, சார் இங்க பாருங்க, எல்லா ஆதாரமே உங்களுக்கு எதிராக இருக்கு, உங்களை நாங்க இந்த மாதிரி கூப்பிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லப்போனா உங்களை 2 போட்டு கூட எங்களுக்கு கூட்டி போக ரைட்ஸ் இருக்கு, பட் நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட டீசெண்டாக நாங்கள் சொல்கிறோம், ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு போகணும், வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோபி வண்டியில் ஏறுறதுக்கு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வெளியில் இப்படி சவுண்டு கேட்கறத பார்த்த உடனே ஈஸ்வரி, செலியன், இனியா இவங்க எல்லாருமே வெளியில் வராங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் ஈஸ்வரியுமே கோபிக்கு இப்படி ஒரு தண்டனை அவசியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறப்போ இங்கே கோபியுமே இருந்துக்கிட்டு, அம்மா இப்போ உனக்கு சந்தோஷமாம்மா, பரவாயில்ல, நீங்கள் நினச்சதை முடிச்சிட்டீங்க, கடைசியில் அப்பா போனதுக்கப்புறம் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதனாலேயே அந்த பாக்கியா கூட சேர்ந்துட்டு கடைசியில் என்னையுமே ஜெயிலுக்குள்ள போக வச்சிட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியை பார்த்து கை நீட்டிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற பாக்கியாவும், இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு தான் நீங்க உள்ள போறீங்க, நீங்க வந்து தேவையில்லாம அத்தை மேல பழி சொல்லாதீங்க, சொல்லணும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வக்கர புத்தி இருந்ததுனால தான் நீங்க இப்படி தப்பு பண்ணிருக்கீங்க, எப்பவுமே ஒருத்தர் கூட போட்டி போடலாம், அவங்க கூட பொறாமப்பட்டு அவங்களை அழிக்கணும்னு நினைச்சா இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற இனியாவுமே, அம்மா என்னம்மா பண்றீங்க, அப்பா மேல தப்பு இருக்குதான், அவர் பண்ண தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்காக அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய தப்புலாம் பண்ணலாமா, ஏமா இப்படி பண்றீங்க, அப்பா உள்ள போயிட்டாருன்னா அப்போ எப்படிமா நாங்களாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவுமே பேசுறாங்க. அதே நேரத்தில் செலியனுமே, என்னாச்சுமா, ஏன் இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அப்பா மேல கோவம் இருக்குங்கிறதுக்காக அவரை நீங்க திட்டுங்க, பேசுங்க, அதுக்காக அவர் எதுக்காக போலீஸ்ல மாட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பாக்கியாக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரியும் ரொம்ப டென்ஷனோட, பாக்கியாவை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, அவ செய்யற விஷயம் எல்லாமே சரிதாங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியாவும் செலியனும் இனியாவையும் பார்த்துட்டு, உங்களோட அப்பா ஜெயிலுக்குள்ள போறதை பார்த்த உடனே பிள்ளைங்களால தாங்க முடியல, ஆனா இதை விட கொடுமையை இவர் பண்ண விஷயத்தினால எத்தனையோ பேர் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இவர் என்ன அழிக்கணும்னு நினைச்சு கெட்டு போன சிக்கனை கலந்தாரு, அதை சாப்பிட்டுட்டு எத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, அதை விட முக்கியமா 2 குழந்தைங்க ஐசியூ வரைக்கும் போய் கடைசி நிமிஷத்துல உயிர் பொழைச்சதுங்க. சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதோ ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த நானே வந்து கண்ணத்திலே 2 அறையை விட்டு நானே ஸ்டேஷன் கொண்டு போய் விட்டுருப்பேன். சொல்லப்போனா அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலைங்கிற காரணத்தினால தான் இவர் இப்போவுமே வந்து நான் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட சாஃப்ட் ஹேண்டில், அவர் வந்து எனக்கு துரோகம் பண்ணதை நான் மன்னிச்சிட்டேன், அந்த நிமிஷமே நான் மன்னிச்சிட்டேன், பட் ஆனால் அதை வந்து பொதுமக்கள் கிட்ட விளையாடணுங்கிறதுக்காக இந்த சிக்கனை, கெட்டு போன சிக்கனை கலந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாரு, அதனால மற்றவங்க உயிருக்கு பாதிப்பு வரும்ன்ற கூட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட இல்லாத இந்த கோபியை கண்டிப்பாக இதுக்கு மேலே வெளியில் விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து, அதனால தான் அவர் மேலே கேஸை கொடுத்தேன், அவரை உள்ள அனுப்பாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே பயங்கரமாக சவால் விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே அங்கே போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு, சார் எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலை சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார், இது எங்கள் குடும்ப பிரச்சனை, தேவையில்லாமல் எங்கள் அம்மா இப்படி கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா மேலே தப்பு இருக்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க செலியனுமே இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, டேரக்டா சார் இங்கே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கா, நாங்கள் ஸ்டேஷன் வரோம், ஆனால் வண்டியில் வர முடியாது, நான் உங்கள் பின்னாடி நானும் எங்கள் அப்பாவும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே வந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்குமே ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது, இந்த கோபிக்கு சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் சரி இதுக்கு மேலே என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக சொல்லிட்டு அவங்களுமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இனியா, அது மட்டும் இல்லாமல் செலியனும் என்ன பண்ணுறனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த எழிலுமே, என்னடா
அப்பாக்காக சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அந்த அளவுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்காரு. நம்ம அம்மா விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியான கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அதை விட முக்கியமாக அம்மாவோட தொழிலை முடக்கி அவங்கள வந்து வீட்டிலே உட்கார வைக்கிறதுக்காக அவர் இந்த அளவுக்கு கேவலமான செயல் செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி எனக்காக அவர் கொடுத்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம். என் அம்மா கூட நான் கடைசி வரைக்கும் இருந்தாலும் இருந்துட்டு போயிடுறேன். நான் பொழைக்காம இருந்தாலும் பரவாயில்ல. அவர் கொடுத்த வாய்ப்புனால நான் பொழைச்சேன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானுமே அந்த பட வாய்ப்புமே விட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலியிலுமே வந்து செலியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் செலியனுக்கு இனியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சொல்லப்போனால் இங்கே அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயம் எழிலுக்கு தெளிவாக புரியுது. பட் ஆனால் இங்கே இனியாக்கும் செலியனுக்கும் சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. ஏன்னா எப்போவுமே அவங்க கோபி ஓரளவுக்கு ஓகே தான், அவர் செஞ்ச தப்பு தான், பட் இருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய தப்பு அப்படின்ற மாதிரி அங்கே கோபி மேலே இன்னுமே கொஞ்சம் பாசம் வச்சிருக்கிறதுனால அவங்க மேலே பரிதாபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே பாக்கியா எடுத்த முடிவுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துப்போலியோ அவங்க எல்லாருமே இனிமேல் பாக்கியா வீட்டுக்குள்ள வர முடியாது. இன்னொரு பக்கம் கோபியுமே வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் போலீஸ் ஜீப்லையுமே ஏறி உட்கார்றாரு. அவருமே பாக்கியாவோட வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு.